இந்த வீடியோ எதை பற்றி பார்ப்போன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் கடைசியாக ஒரு சின்ன டாபிக் இருக்கும். ஜஸ்ட் தேரி டாபிக் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. இருந்தாலும் கவர் பண்ணணும்னு கவர் பண்ணுறேன். அதில் என்கிட்ட பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப் அனுப்புறதுக்கு முன்னாடி எந்தெந்த பிடிஎஃப்லேருந்து எதை படிக்கணும்னு சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் யூனிட் 1 இன்ட்ரடக்ஷன். ஓகே, இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்ன இருக்கும், ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் இல்லாட்டி டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும். இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப், பார்ட்னர்ஷிப்பு, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, கோஆப்ரேட்டிவ் என்டர்பிரைசஸ், இந்த பிஎஸ்யூ, இது கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இதில் வேறு எதை பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டர்ஸ். இதில் இந்த மேனேஜ்மெண்ட் தியரியை டெவலப் பண்ண யார் யார் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க. மேபி எதில் கேட்கலான்னு பார்த்தோம்னா மேட்ச் தான் ஃபாலோயிங்கில் கேட்கலாம். அதனால் அந்த ஹெட்டிங்கு அவங்க என்ன பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஒரு 3 பேஜுக்கு வருது. அப்புறம் ஆர்கனைசேஷன் டைப்ஸ், மிலிட்ரி ஆர்கனைசேஷன், கேம்பரலிஸ்ட்னா என்ன, இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் 19th century. இது அது வருமே. ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன், லைன் ஆர்கனைசேஷன்லாம் எங்கே அது, இதெல்லாம் அவ்வளோவா தேவை கிடையாது. ஓகேவா, இது அவ்வளோ தேவை கிடையாது. நேராக எதுக்கு போயிடுவோன்னா சும்மா ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏற்கனவே சொன்னால பார்ட்னர்ஷிப்பு, டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ஸு, அதை பார்த்துக்கோங்க. ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, கமிட்டிஸ் ஜென்ரல் டேர்ம்ஸ். கமிட்டிஸ்னா என்ன, போர்ட் ஆஃப் டைரக்டர், ஷேர் ஹோல்டர்ஸு, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மேனேஜரில் பார்த்தா லைன் மேனேஜர் அண்ட் ஃபங்க்ஷனல் மேனேஜர். ஓகேவா, இது ரெண்டுத்துக்கு இருக்க பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒன்றும் பெரிய இது கஷ்டம் கிடையாது. லைன் மேனேஜர்னால் என்னென்னா ஹேவ் த ஃபார்மல் பவர் டு த கண்ட்ரோல் அண்ட் டைரக்ட் இம்மிடியட் சபார்டினேட்ஸ். ஓகே, ஒரு லைன் மேனேஜர் கீழே தான் எப்போவுமே வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம என்ன விஷயம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு யார் சொல்லுவான்னு பார்த்தா ஃபங்க்ஷனல் மேனேஜர் சொல்லுவார். ஓகே, ஃபங்க்ஷனல் மேனேஜர் இங்கே ரைட் சைட் பாருங்கள். ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ் ஹவ் ஃபார்மல் பவர் ஓவர் ஸ்பெசிஃபிக் சப்செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும்னு சொல்கிறது யாருன்னா ஃபங்க்ஷனல் மேனேஜர். ஆனால் நம்ம ஃபார்மல் பவர் யார்கிட்ட இருக்கும்னா ஃபார்மல் பவர் டு டைரக்ட் கண்ட்ரோல். ஓகேவா, கண்ட்ரோல் இன்மீடியட் சப்பார்டினேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைன் மேனேஜர். ஏன்னா பேர்லேயே ஃபங்க்ஷனல் இருக்குல்ல, அதனால் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இல்லாட்டி பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்காக நம்மளை நம்மளுக்கு வேலைக்கு கொடுக்குறவங்க, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் மேனேஜர்னு வரும். ஓகே, பேசிக் டைப் தான் இது. கம்பெனி டெவலப்பாக இருக்கவங்க அவ்வளோக்கு தெரியும். லைன் மேனேஜர் இருப்பாங்க, ஃபங்க்ஷன் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அப்புறம் இந்த டயக்ராம் என்னென்னா கீழே இருக்க சூப்பர்வைசரு, டெக்னீஷியன்ஸ் கீழே இருக்கவங்களுக்குலாம் என்ன இருக்கணும், டெக்னிக்கல் ஸ்கில் ஜாஸ்தியாக இருக்கணும். அதே மிடில் மேனேஜ்மெண்ட்டில் ஹியூமன் ஸ்கில் ஜாஸ்தியாக இருக்கணும். அதே அப்பர் லெவல் மேனேஜ்மெண்ட்டாக கான்செப்ஷன் அண்ட் டிசைன் ஸ்கில், ஓவரால் அந்த கம்பெனியை ஸ்டீர் பண்ணுற ஸ்கில் டாப் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அதுதான் எந்தெந்த லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் எந்தெந்த ஸ்கில் ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் சொல்லுது. அப்புறம் ட்ரேட் யூனியன்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ட்ரேட் யூனியன் இதெல்லாம் படிக்க தேவையில்ல, விடுங்க. அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு பிடிஎஃப் 4 பேஜுக்கு, இத்தனை பேஜ் இருக்குது, 20 பேஜாக இருக்குது. அதே செகண்ட் பிடிஎஃப் ஒன்றா செகண்ட் சாப்டரில் இருக்கும். இதில் ஒரு ஏற்கனவே பார்த்துருப்போம். இது பிளானிங்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், லீடிங், டிசிஷன் மேக்கிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஓகேவா, பிளானிங் ப்ராசஸை பற்றி கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் பிளானிங் இருக்கும். அப்புறம் ஆர்கனைசிங் பற்றி கொஞ்சம் 2-3 பிடிஎஃப் இருக்கும், ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ஹைரார்கி ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் ஆர்கனைசேஷன் லெவல்ஸ், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது சும்மா ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கணும், என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டா போதும். இதை நான் எல்லாத்தையும் ஒரு ஆஃப் டேக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஆஃப் டே கூட அதிகம் தான், ஒரு 3 to 4 hours அவ்வளோதான். இப்போ யாரும் உங்களுக்கு போர் அடிச்சு வேறு சப்ஜெக்ட் படித்து போர் அடிச்சிருக்கப்போ இதை உட்காந்து பார்த்தா போதும். ஓகே, டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் இது இம்பார்ட்டன்ட் ரொம்ப. மிலிட்ரி லைன் ஆர்கனைசேஷன், ஃபங்க்ஷன் ஆர்கனைசேஷன், லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டு அண்ட் ஹைப்ரிட் சிஸ்டம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மிலிட்ரி ஆர் லைன் சிஸ்டம்ங்கிறது என்னென்னா மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கீழே அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ்லேயும் ஒரு ஹைரார்க்கியும் இருக்கும். அதான் மிலிட்ரி ஆர் லைன் சிஸ்டம்னு. அதுக்கு மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிள் இந்தியன் ஆர்மின்னு வச்சுக்கலாம். அதே ஃபங்க்ஷனல் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேனேஜருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் அவர் செயல்படுத்துறதுக்கு கீழே இருக்க கிளர்க்கு இல்லாட்டி கீழே இருக்க ஒர்க்கர்ஸ்லேருந்து அவர் ஜாபை வாங்கிக்கலாம். ஓகேவா, அதனால் பார்த்தோம்னா
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீப்பா இதை நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிளர்க் 8 வந்து யார் எந்த யார் கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் 3ஓட கண்ட்ரோலே இருப்பார், 2ஓட கண்ட்ரோல் இருப்பார், 1ஓட கண்ட்ரோல் இருப்பார். எந்தெந்த மேனேஜர் எந்தெந்த தேவையோ அப்பப்போ அந்த கிளர்க் 8 வந்து கேட்டுப்பாங்க. அதனால் சொல்ல போனால் கிளர்க் 8 வந்து யாரோடையும் இமீடியட் சப்பார்டினேட் யார் கண்ட்ரோலையும் கிடையாது. ஓகே, ஆனால் அதே வந்து இந்த பாருங்கள், இதை வந்து இந்த மிலிட்ரி ஆர்கனைசேஷனில் பாருங்கள், இந்த மேனேஜர் டிஸ்ட்ரிக்ட் நம்பர் 2 இருக்கார்ல, அவர் வந்து கண்டிப்பாக மேனேஜர் ஜோன் நம்பர் 2க்கு கீழே வருவார். அவர் சொல்கிறது மட்டும்தான் இவர் கேட்கணும். இப்போ இந்த மேனேஜர் டிஸ்ட்ரிக்ட் நம்பர் 2க்கும் மேனேஜர் ஜோன் 1க்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, அவர் கண்ட்ரோல் கீழே வரமாட்டு அவர் சொல்கிற வேலையை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இதில் ஃபங்க்ஷனல் சிஸ்டத்தில் ஒரு மேனேஜரும் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் அப்போ யாரை வேணால் கீழே இருக்கிறத கூப்பிட்ருக்கலாம். ஓகேவா, கீழே இருக்க யாரை வேணால் அவர் வந்து வேலைக்கு வச்சுக்கலாம். அந்த டைமில் அவர் வந்து வேலைக்கு எடுத்துக்கலாம். அதனால் டேரெக்டாக இந்த மேனேஜர் கீழே தான் இந்த கிளர்க்குன்னு இருக்காது. எந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையோ அந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த மாதிரி இருப்பாங்க. இது பேர் தான் ஃபங்க்ஷனல், பேர்லேயே இருக்குது ஃபங்க்ஷனல் சிஸ்டம்னு. இதை இப்போ வச்சுட்டு இப்போ மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ஒரு வாட்டி படித்து பாருங்கள், நல்லாவே ஈஸியாக இருக்கும். லைன் அண்ட் ஸ்டாஃப் சிஸ்டம், இது வந்து ரெண்டுத்தையும் மிக்சடு டைப்பு. லைனும் இருக்கும், உள்ள ஸ்டாஃப் அத்தாரிட்டியும் இருக்கும். இந்த டாட்டட் லைனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரிலேஷன்ஷிப்பு, சாலிட் லைனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைன் அத்தாரிட்டி. ஓகே, அப்புறம் மேட்ரிக்ஸ்க்கு காம்பினேஷன் ஆஃப் போத் ஃபங்க்ஷனல் அண்டு மிலிட்ரி சிஸ்டம் தான் மேட்ரிக்ஸ். எப்படின்னா இதில் அத்தாரிட்டி வந்து போத் ஹரிசாண்டல்லையும் போகும், வெர்டிகல்லையும் போகும். அந்த அத்தாரிட்டி ஃப்ளோவை சொல்லலையே. ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி ஆர்கனைசேஷனில் பார்த்தா அத்தாரிட்டி ஃப்ளோ மேலேருந்து கீழே வரும். இருக்கலே ஹையஸ்ட் அத்தாரிட்டி யார்? ஜென்ரல் மேனேஜர் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவர் கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஜோன். ஆனால் அத்தாரிட்டி வந்து டாப் டு பாட்டம் ஃப்ளோ ஆகுது. ஃபங்க்ஷனல்லே அப்படி தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போத் டாப் டு பாட்டம்லேயே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஒர்க்கர் இருக்கார், இருக்காருன்னு வச்சுப்போங்க. இவருக்கு வந்து யார் வேலை சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இவர் வந்து ஃபினான்ஸில் இருக்கார். ஃபினான்ஸில் இருக்க ஹெட்டும் வந்து இவருக்கு ஒர்க்கு கொடுப்பாரு, இந்த க்ரீனில் இருக்கவருக்கு. அண்டு இவர் ஒரு வேறு ப்ராஜெக்டில் இருக்காரு வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவரும் ஒர்க்கு கொடுப்பாரு. புரியுதா இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி டாப் டு பாட்டமும் வருது, சைட் வைஸும் ஃப்ளோ ஆகுது. இதுதான் என்னன்னா மேட்ரிக்ஸ் சிஸ்டம். ஓகே, இதில் வந்து மேட்ரிக்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் மேனேஜர் இருப்பாங்க. ஓகே, ப்ராஜெக்ட் மேனேஜர், இது வந்து லைன் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஸில் இந்த மேலேருந்து வரவங்கள லைன் மேனேஜர். திட்ட மேட்ரிக்ஸும் லைன் அண்ட் ஸ்டாஃபும் பார்த்தா ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா, சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அப்புறம் ஹைப்ரிடுங்கிறது பார்த்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷனலாக வச்சுக்கிறது, இன்னொரு சில டிபார்ட்மெண்ட்டில் வேறு மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறது. ஓகேவா, இதுதான் என்னென்னா ஹைப்ரிட் வரும். டிபார்ட்மெண்டலைசேஷன் அது தேவை கிடையாது. ஓகேவா, டிபார்ட்மெண்டலைசேஷனுக்கு அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. நல்ல டைப்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்டலைசேஷன், டிவிஷனல் டிபார்ட்மெண்டலைசேஷன், ப்ராடக்ட், கஸ்டமர் ஆர் ஜியாகிரபிக் லொக்கேஷன். அது தேவையில்லை. ஓகேவா, படிக்க வேணாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா எங்கேயுமே கேட்டு நான் பார்த்ததே கிடையாது. இப்போ சென்ட்ரலைசேஷன், டீசென்ட்ரலைசேஷன், டெசிஷன் மேக்கிங்கில் வரும் இது, அது பார்த்துக்கோங்க. ஸ்டாஃபிங் இருக்குல்ல நம்மளுக்கு. ஆமாம், ஸ்டாஃபிங்னா எப்படி வந்து ஜாப் இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, ஜாப் என்ரிச்மெண்ட்னா என்ன, அதை பற்றி ஏற்கனவே படிச்சிருப்போம் முன்னாடியே. இது டைம் மெஷர்மெண்ட் ஒர்க் ஸ்டடியிலே நம்ம படிச்சிருப்போம். ஜாப் என்ரிச்மெண்ட் அந்த ப்ராப்ளம் சால்விங்கில் பார்த்துருப்போம். ஓகே, அதில் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. இண்டஸ்ட்ரியலாக இதெல்லாம் தேவை கிடையாது அவ்வளோவா. ஏன்னா இன்டர்வியூக்கு கேட்பாங்க, அப்படி அதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். இது ஹச்ஆர்டி, ஹியூமன் ரிசோர்ஸ் கான்செப்ட்டு. ஓகே, ஃபுல்லாக ஸ்டாஃபிங்கில் வரும். அப்புறம் லீடர்ஷிப், டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ராட்டிக்கு, பார்ட்டிசிபேட்டிவ் லீடர், ஃப்ரீ லீடர், எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல். ஓகே, இப்போ டிசிஷன் மேக்கிங் ஃபைனலாக பார்த்தோன்னா வந்துடும். அப்புறம் கண்ட்ரோலிங் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஃபார்முலாலாம் கொஞ்சம் ஒரு வாட்டி படித்தாலாம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் அவுட்புட் பை இன்புட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபார்முலாலாம். அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஒரு வாட்டி பார்க்குறது நல்லது. அசார்டுனா என்ன, டிசாஸ்டர்னா என்ன, ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. இது 1 2 முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும், யூனிட் 1 இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட். இதில் எதை படிக்கிறீங்கன்னா
ஃபங்க்ஷனல் இதெல்லாம் வேணாம், ஏற்கனவே பார்த்த பிளானிங்லாம் அதிலே பார்த்தாச்சு நம்ம. ஸ்டாஃபிங்லாம் இதெல்லாம் அதெல்லாம் படிக்க தேவையில்ல. நேராக எங்கே போகிறோன்னா மேனேஜ்மெண்ட் தாட்ஸு பார்ப்போம். இதில் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்பாக இது மூணும் பார்த்துக்கோங்க. இந்த மூணும் தேரிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், கிளாசிக்கல் தேரி ஆஃப் மேனேஜ்மெண்ட், நியோ கிளாசிக்கல் தேரி அண்ட் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தேரிஸ். ஓகே, இது மூணுத்தையும் பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துருப்போம். அதனால் கிளாசிக்கல் தேரிக்குள்ளே என்னென்ன வரும்னு பாருங்கள். பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட், ஃபங்க்ஷனல் மேனேஜ்மெண்ட், சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். அது நியோ கிளாசிக்குள்ளே 2 வருது. அதே மாடர்ன் தீசிஸ்குள்ளே தேரிஸ்குள்ளே என்ன வருதுன்னு பார்த்தா கண்டிஜென்சி மேனேஜ்மெண்ட் தேரி. ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டால் சாரி இந்த மூணுமே இதில் வருதுன்னா நியோ கிளாசிக் தேரிக்குள்ளே தான் வருது. ஓகே, பிஹேவியரல் சயின்ஸு, குவான்டிடேட்டிவ் மேனேஜ்மெண்ட், கண்டிஜென்சி மேனேஜ்மெண்ட்டு. மாடர்ன் தேரி வந்து தனியாக இருக்குது. சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கிளாசிக்கல் தேரி இருக்கா? கிளாசிக்கல் தேரியை பற்றி பார்ப்போம். கிளாசிக்கல் தேரி 3 இது சொன்னால் பியூரோக்ராட்டிக், ஃபங்க்ஷனல், சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டு. யார் யார் கண்டுபிடிச்சான்னு இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. பியூரோக்ராட்டிக் தேரி மேக்ஸ் வெப்பர். ஃபங்க்ஷனல் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் யார் சொல்கிறான்னு பார்த்தோன்னா ஹென்ரி ஃப்ரைல், இம்பார்ட்டன்ட் நேமு. சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் FW டெய்லர். ஓகே, இது 3 சேர்ந்து தான் கிளாசிக்கல் தேரி. பியூரோக்ராட்டிக்னா என்னன்னு தெரியும், கவர்மெண்ட்டு, அதுதான் பியூரோக்ராட்டிக்னு வரும். இது வாட்டி ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஃபங்க்ஷனல் ஹென்ரி ஃப்ரைலோட 14 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஹென்ரி ஃப்ரைல்ஸ் 14 பிரின்சிபால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. இதான் ஃபாதர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது. கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க. இதை கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹென்ரி ஃப்ரைல். அப்புறம் நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டு. ஹென்ரி டெய்லர் கண்டுபிடிச்சது. FW டெய்லர்னு சொல்லுவாங்க அவரை. இவர் தான் ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். எங்கள் பார்த்துருப்போம்ல, ஒர்க்கு மெஷர்மெண்ட்டில் பார்த்துருப்போம் டெய்லர், அதே டெய்லர் தான் இது. ஓகேவா, அவங்களோட டிஃப்ரென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்துச்சு. ஹென்ரி ஃப்ரைல் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ரொம்ப கன்சர்வேஷன், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனால் வந்து டெய்லர் என்ன சொல்கிறான்னா, ஷாப் ஃப்ளோர் லெவலில் தான் மாற்றமே ஏற்படும், அவங்க தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொன்னார். பெர்ஸ்பெக்டிவ் வைஸ் பார்த்தோன்னா ஷாப் ஃப்ளோரில் தான் வரும்னு சொல்கிறது டெய்லர் சொன்னார். ஓகேவா, இதான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இருக்க பேசிக் டிஃப்ரென்ஸு. நடுவில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நியோ கிளாசிக் தேரி. ரொட்டி பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலே எதுவும் தேவை கிடையாது. யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்களேன்னு. நியோ கிளாசிக் தேரிக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஹியூமன் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் தெரியாது, எல்டன் மேயோ. ஓகேவா, அப்புறம் வந்து XY தேரி இம்பார்ட்டன்ட், இது டக்ளஸ் மெக்ரெகார். அப்புறம் ஃப்ரெட் ஃபியடர்ஸ் கண்டிஜென்சி ட்ரைட் தேரி, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ மார்லோஸ் தேரி, இது இம்பார்ட்டன்ட். மாஸ்லோஸ் தேரி ஆஃப் ஹைரார்கி, அது வருவான் பாருங்கப்பா. வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. இதான் இம்பார்ட்டன்ட்டு. மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், எஸ்டீமு, சோஷியல், சேஃப்டி, சைக்காலஜி. என்ன மீன் பண்ணுதுன்னா ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ்னால் என்ன, சாப்பிட்றது, வீடு இருக்கணும், சாப்பிட ஆகிட்டு இருக்கணும். இதான் ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை. இது பூர்த்தி ஆனாதான் இந்த லெவலுக்கு மேலே இருக்கிறத பற்றி அவன் யோசிப்பான்னு அர்த்தம். புரிதா இல்லையா? அதான் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வீடு சாப்பாடு கிடச்சிருச்சு, அப்புறம் என்ன பண்ணுவான், சேஃப்டி, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வாழ்கிறது, சேஃப்டியாக வாழ்கிறத பற்றி யோசிப்பான் அந்த மனுஷன். ஓகே, அது கிடச்சிச்சுன்னா சோஷியல் ஸ்டேட்டஸு, சொசைட்டிக்காண்டி கொஞ்சம் வாழ்கிறது, அப்புறம் லவ், அதெல்லாம் எங்கே வரும்னா 3rd லெவலில் வரும். செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சொசைட்டியில் ஸ்டேட்டஸாக வாழ்கிறது, அதெல்லாம் 4வது லெவலில் வரும். கடைசியில் வந்து செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், தன்னிறைவோடு வாழ்கிறது. ஓகேவா, இதான் ஒரு மனிதனோட தேவையை வந்து இந்த 5 விதமாக பிரித்து வைக்கலாம். கீழே இருக்க தேவை பூர்த்தியானதுக்கப்புறம் தான் மேலே இருக்க தேவையை மனிதன் வந்து அடைய முயற்சிப்பான்னு சொல்கிறாரு. யார்? மாஸ்லோ சொல்கிறாரு. அதான் ஹைரார்கிங்கிறது. ஹைரார்கினா ஒன்று கருத்து ஒன்று வரும்னு. ஆனால் இந்த தேரியை இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா மனுஷன் வந்து அட் அ டைமில் எல்லாத்தையும் தேட விரும்புவான். ஓகேவா, அதனால் வந்து இட்ஸ் எ பேரலல் ப்ராசஸ்ன்னு இப்போ புதுசாக வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இருக்குது. இந்த நீட்ஸ் வந்து ஹைரார்கிகள்ங்கிறது இப்போ வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. இதனால் நம்ம அவ்வளோ ரீசெண்டாக நம்ம படிக்க தேவையில்ல, இன்னும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ மனுஷன் வந்து அட் அ டைமில் எல்லாத்தையும் வந்து எதிர்பார்ப்பான்னு சொல்லிட்டு. ஓகே, அதோட எதை கம்பேர் பண்ணால் மெக்ரெகார் தேரி X and Y வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, அது என்னென்னு மட்டும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. தேரி X and Y ஈஸியாக தான் இருக்கும். இது அதான் சோம்பேறியாக இருக்கவன எக்ஸுங்கும்போம், மோட்டிவேட்டடாக வேலைக்கு வரவன தேரி ஒய்க்கு வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, ஃபைனலாக கண்டிஜென்சி மேனேஜ்மெண்ட், ஃப்ரெட் ஃப்ரைல் ஒரு. ஓகேவா, ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, முடிஞ்சிச்சு இது.
அடுத்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் போயிருக்கும், ஏற்கனவே பார்த்துட்டோம், அது அவ்வளோவா தேவை கிடையாது. ஓகேவா, ஏற்கனவே இந்த குரூஸ் எல்லாம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம்ல, நல்லா அது ஒரு வாட்டி ரிமெம்பர் பண்ணுறீங்களா பார்த்துக்கோங்க. ஃபிலிப் கிராஸ்பி எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, படிக்கணும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் தேவை கிடையாது. டெசிஷன் மேக்கிங் சிஸ்டம் அப்ரோச் சும்மா பேசிக்காக கொடுத்துருக்கோம். அது இங்கே இதே ஆர்கனைசேஷன் டைப்ஸ் திரும்பி இதில் வரும். ஓகேவா, இந்து ஜாயின்ட் ஃபேமிலி, கார்பரேட்டு, பார்ட்னர்ஷிப்பு, லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி, ஃப்ரான்ச்சைஸ்னா என்ன, இந்த மெக்டானல்ட்ஸ் எடுத்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணுறோன்னு சொல்லுவாங்களா, ஃப்ரான்ச்சைஸ்னா என்ன, அது மாதிரி பேசிக்காக கொடுத்துருப்போம். சும்மா பார்த்தாலே போதும், அவ்வளோதான். இங்கேயும் திரும்பி லைன் அண்ட் ஃபங்க்ஷன் மேனேஜருக்கு இன்னொரு வாட்டி ரீட் பண்ணால் பண்ணிக்கோங்க, இல்லை தெளிவாக இருக்கும் இன்னும் கொஞ்சம். எங்கெங்கே எதை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா, இது ஆக்டெல்லாம் படிக்க தேவையில்லை இப்போதைக்கு, எல்லாம் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, சிலபஸில் கிடையாது. இன்டர்வியூ அப்போ கேட்பாங்க, இதை இன்டர்வியூக்கு திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா, இது வந்து முடிச்சு. அதே 2 பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்கும், இதில் பெருசாக இருக்காது, யூனிட் அதே இதே வரும், ஆனால் எக்ஸ்ட்ரா இருக்கும். யூனிட் செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன வரும்னு பிளானிங் அதிலே பார்த்துட்டோம். அதில் கம்மியாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை ஒரு வாட்டி எடிட் பண்ணிக்கலாம். பிளானிங், டெசிஷன் மேக்கிங் எல்லாமே இல்லை திரும்பி ஒரு வாட்டி வந்துருக்கும். ஓகேவா, வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். பட்ஜெட்டை பற்றி கொடுத்துருக்காங்க, அதை ஒட்டி பார்த்துக்கோங்க, அது போதுமானது. ஓகே, இதுவே போதுமானது, இதுக்கு மேலே எதுவும் படிக்க தேவை கிடையாது. இந்த 4 பிடிஎஃப் அனுப்பி விட்றேன், இதை மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பேசிக்காக இதுக்கு வந்து 3 hours மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, அதுவே போதுமானது. தேங்க்யூ.